வீரதீர சூரன் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காளி கேரக்டரோடைய கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தோடைய டைட்டிலை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. காளியோடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா பாஸ்ட் லைஃப்பில் வீரனா அதாவது ரவுடித்தனம் பண்ணுறவனா இருந்திருக்கிற மாதிரி கதை இருக்கும். தீரனா தீர்க்கமாக அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியும் ஒரு மளிகை கடை வச்சு நடுத்தர குடும்பமாக வாழ்ந்துட்டு வருவார். திரும்பவும் வில்லன் குரூப் வந்து காளியோடைய லைஃப்பில் வரும்போது அப்போ தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி வில்லன்களை வந்து சூறையாடுற மாதிரி சூரன்கிற வார்த்தை அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த படத்தில் காளியோடைய கேரக்டர் வச்சு டைட்டிலை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சியான் விக்ரம்னு நேம் போடும்போது சேது படத்தோடைய டைட்டில் டிசைனில் தான் வந்து சியான் விக்ரமோடைய நேம் போட்டிருப்பாங்க. சேது படத்தில் ஸ்க்ரூ வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க படத்தோடைய டைட்டிலில். அதே மாதிரி இந்த படத்தில் சியான் விக்ரம்ங்கிற பேரை போடும்போது ஸ்க்ரூ வச்சு பேரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. விக்ரம் நடித்த வீரதீர சூரன் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் ரவி வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்காரர் எங்கே அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அப்போ என்ன சொல்லி சண்டை போடுவாங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலுக்கு போட்டி ஆரம்பித்ததுனால தானே நீங்கள் வந்து என் வீட்டுக்காரரை கடத்தி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அப்படி இவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கன் வச்சு தொழில் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஒரு சீனில் வெங்கட் வந்து தனியாக சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ணி குழந்தைகளுக்கு வேலை பார்க்குற ஆட்களுக்கு ஃபேமிலிக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது நான் வந்து வேலூரில் இருந்து வரேன், நான் ஒரு சிக்கன் கடை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு சீன்லையுமே வந்து கலைவாணி பிரியாணி வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது காளி வந்து ஒரு ஹோட்டலில் பிரியாணி வாங்கி தருவார். அந்த ஹோட்டலோடைய பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்ணன் ஹோட்டல்னு இருக்கும். ஸோ கண்ணன்கிறவர் வந்து ரவியோட பையன். என்னதான் ரவுடித்தனம் பண்ணினாலும் இவர் வந்து ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருப்பார். அந்த கடையில் சிக்கன் பிரியாணினா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற மாதிரியும் அதனால தான் அந்த அம்மா வந்து கண்ணனோட சண்டைக்கு வர்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதே சீனில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா என்னதான் அந்த அம்மா வந்து சண்டை போட வந்தாலுமே வெங்கட் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு சிக்கன் தர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ வெங்கட் வந்து இந்த வில்லன் குரூப்ல கிரே ஷேடோவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாதி நல்லவனாகவும் இருப்பார், பாதி கெட்டவனாகவும் இருப்பார். அருணகிரி ஐபிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கும் போது இவருடைய ஃபேஸை வந்து ரெட் கலராக இருக்கும், ப்ளூ கலராகவும் இருக்கும். ஸோ இவர் வந்து நார்மலாக நல்லவனாகவும் இருப்பார். ஆனால் ரவி ஃபேமிலியை வந்து பழி வாங்குற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. இவர் எதுக்கு ரவி மேலே வந்து இவ்வளோ கோபமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரீசனாக 8 வருஷம் வந்து 3 இடத்துல மாறி மாறி வேலை பார்த்தேன்னு இந்த ஒரு சீனில் வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதனால எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரவி மேலே கோபமாக இருப்பார். அதனால தான் ஃபேமிலியில் இருக்கும்போது இவருடைய ஃபேஸ் வந்து பாசிட்டிவான ரோலாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் ரோலுக்காக ரெட் கலரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவரா நேராக வயலன்ஸ்குள்ளெல்லாம் இறங்காம ரவி கிட்ட வந்து உன் பையனை கொன்னது காளி தான் அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாரு. காளியை கொல்றதுக்கும் பிளான் பண்ணியிருப்பாரு. இதே இது காளி கிட்ட வந்து ரவியும் கண்ணனையும் போட்டு உன்னை இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி காளி கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ மாற்றி மாற்றி பிளானை சொல்லுவார். இவருடைய கேரக்டர் இப்படி தான் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நமக்கு இந்த 2 சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு அருணகிரி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட ரவியோடைய வீட்டில் போய் அந்த பொண்ணோட பாடி இருக்கான்னு போய் சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கேட்பாரு அப்படின்னா சப்போஸ் அந்த பாடி இல்லை அப்படின்னா என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்பாரு. ஆனால் டைரெக்டாக அந்த இன்ஸ்பெக்டரை திட்டாமல் டிவி கனெக்ஷனுக்கு ஒருத்தர் வந்திருப்பாரு, அவரை திட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரவி வந்து என் பையனை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்குறக்காண்டி வந்திருப்பாரு. அங்கே வந்து ரவியை நேர திட்டாமல் வெங்கட்டை திட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அருணகிரியோட கேரக்டர் வந்து நேர வயலன்ஸ்குள்ளே இறங்காமல் இன்னொரு ஆளை திட்டுற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ரவி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிவிக்காரர் வந்திருப்பாரு. அப்போ வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு அருணகிரி வந்து கோவத்தில் திட்டியிருப்பாரு. இதே இது ரவி வந்து பேச வரும்போது டிவி இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சீன் மூலமாக கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் மட்டும்தான் ரவியை வந்து வெங்கட்டு பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிடுவார். மற்ற எல்லா சீன்லையுமே வந்து அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரவி வந்து அவங்க ஒய்ஃபோடைய பேரில் தான் வந்து எல்லா பிஸ்னஸும் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த காரில் கூட ராஜலக்ஷ்மிங்கிற பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி காளி வந்து பாஸ்ட் லைஃப்பில் ரவி கிட்ட வேலை பார்த்துருப்பாரு போல். ஸோ அதனால தான் இவருடைய மளிகை கடைக்கு அவங்க ஒய்ஃப்
கலைவாணியோடைய பேரே வந்து வச்சிருப்பாரு. கண்ணன் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாரு. ஆனா கண்ணனுடைய ஹோட்டலுக்கு கண்ணன்னு அவருடைய பேரே வச்சிருப்பாரு. இந்த படத்துல அருணகிரி, காளி, ரவி, கண்ணனுக்கு, திலீப்புக்குன்னு எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. காளியோடைய இன்ட்ரோ சீன்ல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அதுல ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் காளி வந்து அவங்க பொண்ணுக்காண்டி ஆசையா ஒரு காத்தாடி வாங்கிட்டு வருவாரு. அந்த காத்தாடியை அவங்க பைக்ல சொருகி வச்சிருப்பாரு. அப்ப அந்த தொலைஞ்சு போன அந்த அம்மாவையும் பொண்ணையும் இடையில பார்த்துருந்துருக்கலாம். அந்த பொண்ணுக்கிட்ட அந்த காத்தாடியை கொடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்த சீன்லயே வந்து டிவிஎஸ் எக்ஸல்ல அந்த காத்தாடி வந்து இருந்திருக்காது. இவர் வர்ற வழியில கலைவாணியை வந்து பிக்கப் பண்றதுக்கு வருவாரு. அப்ப கலைவாணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு காளி வந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுவாரு. ஸோ இது வாங்குறதுக்கு தான் லேட்டா அப்படின்னு கேட்பாங்க. காளி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு வந்து என்ன கேட்கும் அப்படின்னா, எங்கப்பா காத்தாடியை காணோம், ஃபோன்ல வாங்கிட்டேன்னு சொன்னேன், இப்போ காத்தாடியை காணுமே அப்படின்னு கேட்கும். அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் லாஸ்ட் சீனில் ஃபோன் பேசிட்டு டிவிஎஸ் எக்ஸல்ல ஓட்டிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் வந்து அப்பாவும் பொண்ணும் பேசி இருந்திருக்கலாம். அந்த பைக் ஓட்டுற சீன்லையுமே வந்து காதில் இருந்து ஃபோனை கையில் எடுத்து பாக்கெட்டில் வைக்காம கழுத்தை மட்டும் லைட்டாக சாய்ப்பாரு. டைரெக்டாக அந்த ஃபோன் வந்து அந்த பாக்கெட்லேயே விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தொலைஞ்சு போன குழந்தைகிட்ட தான் வந்து காத்தாடி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக கிளைமேக்ஸில் பஸ்ஸில் வரும்போது அந்த பொண்ணு வந்து காளியை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கையில் காத்தாடியும் இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்குமே வந்து திருவிழா அப்படிங்கிறதுனால வெடி வெடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரவி வீட்டை காமிக்கும் போது வெடி சத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்கும். அப்போ ரவி வீடும் திருவிழா நடக்கிற போர்ஷனும் பக்கம் பக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே இது காளியோட வீடை காமிக்கும் போது வெடி சத்தம் கொஞ்சம் கம்மியாக கேட்கும். அப்போ காளியோடைய வீடும் திருவிழா நடக்கிற போர்ஷனும் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதை ஒரு நாள் நைட்டில் நடக்கும். அதுவும் திருவிழா சமயத்தில் நடக்கும். ஸோ மளிகை கடையில் திருவிழாவுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகிற பட்டாசு இவங்க கடையில் இருக்கிறத பார்க்க முடியும். கலைவாணியும் காளியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பாசி, வளையல், எக்கச்சக்கமான பொருட்கள்லாம் சைக்கிளில் வரிசையாக 1 by 1 போய்கிட்டு இருக்கும். அந்த வண்டி எல்லாமே திருவிழாவுக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காளியோட வீட்டு மாடியில் ரவியும் காளியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. காளிக்கிட்ட அம்மா வந்து உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்க சொன்னாங்க அப்படின்னு பையன் வந்து கேட்பான். உன்னோட இஷ்டம் தான், ஏதாவது ஒன்று போட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவனோட இஷ்டத்துக்கு டீ 1 காஃபி 1 அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ரவி வந்து 2வது பையனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு திலீப் அப்படின்னு சொல்லுவார். திலீப்பா அப்படின்னு ரொம்ப ஷாக்காக ரவி வந்து பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காளியும் திலீப்பும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவர் ஒரு கட்டத்தில் இறந்து போயிருப்பார். ஸோ அவருடைய பேரை வந்து தன்னோட பையனுக்கும் வச்சுருப்பாரு. அதே சீனில் காளி வந்து ரவி கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, வீடு இன்னும் பாதி கட்டி பாதி கட்டாமல் இருக்குது, ஆனாலும் நான் நிம்மதியாக தூங்குறேன், பாஸ்ட் லைஃப்பில் என்னால் நிம்மதியாகவே தூங்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஒரு சீனில் வீட்டுக்கு பாதி இடத்துல பெயிண்ட் அடித்தும் பாதி இடத்துல பெயிண்ட் அடிக்காமல் பாதி கட்டிங் கட்டாமலையும் பாதி கட்டடமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. திலீப் தான் வந்து காளியோடைய உண்மையான பையனாக இருக்கும். ஸோ காளிக்கும் தன்னுடைய பையனுக்கும் வந்து ஒரு சில ஒற்றுமைகள்லாம் இருக்கும். 2 பேருமே வந்து ஒரே ஹேர் ஸ்டைல் தான் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. சைடில் க்ளீன் ஹேராக கட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சண்டைக்கு போகும்போது 2 பேருக்குமே ஒரே பெட்ஷீட் தான் போத்தி விடுவார். ஆனால் தன்னுடைய பையனுக்கு மட்டும் முத்தம் கொடுப்பாரு. காளி வந்து அந்த பொண்ணுக்கு பயாலஜிக்கல் ஃபாதராக இருப்பார். இந்த பொண்ணோட 1 வயசில் தான் காளிக்கும் கலைவாணிக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். இந்த பொண்ணை இப்போ ஒரு 10 வயசு பொண்ணாக காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் கவனிச்சிங்க அப்படின்னா கலைவாணி வந்து காளிக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தெருவாக ஊர் பேர் தெரியாத ஊரில் அலைஞ்சோம், உனக்கு ஞாபகம் இல்லையா, அந்த சம்பவத்திலேருந்து இன்னும் பொண்ணு வந்து மீண்டே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு விவரம் தெரிஞ்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆனாலும் அதுக்கப்புறம் இவர் சண்டைக்கு போடுற மாதிரி ரெடி ஆகுறாரு. அப்போ அந்த பொண்ணு மேலே வந்து பாசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஆரம்பத்தில் அந்த பொண்ணு வந்து ஒரு காத்தாடி வாங்கிட்டு வர சொல்லும். அது சந்தர்ப்ப சூழ்நிலையினால இன்னொரு பொண்ணுக்கிட்ட போயிடும். இருந்தாலும் இவர் இன்னொரு காத்தாடி வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஒய்ஃபுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க தெரிஞ்ச ஆள் ஒரு காத்தாடி வாங்க மறந்துட்டு வந்திருப்பாரு. அங்கேயுமே வந்து இவருக்கு அந்த பொண்ணு மேலே வந்து பாசம் கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீனில் பையனுக்கு முத்தம் கொடுத்துட்டு பொண்ணுக்கு வந்து ஜஸ்ட் தலையில் வந்து கையை மட்டும் வச்சிருப்பாரு. இந்த பொண்ணுக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த பயத்தில் இருந்து இப்போ வரைக்குமே வந்து பெட்டில் பாத்ரூம் போகிற மாதிரி கலைவாணி வந்து காளிக்கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தோடைய டைரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த சித்தா படத்துலையுமே வந்து ஒரு பொண்ணு ஸ்டோரியில் தான் வந்து கதை நகரும்.
ஸோ அந்த பொண்ணு வந்து பெட்டில் யூரின் போகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ சித்தா படத்துக்கான ரெஃபரன்ஸாக இந்த படத்துலேயும் இந்த பொண்ணு மூலமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. காளியோடைய ஃப்ரெண்டு வந்து திலீப் வந்து பாத்ரூமில் வலிக்கு கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு காளிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. திலீப் எப்படி இறந்து போயிருப்பான் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே காளியோட பையனுக்கு பேர் வந்து திலீப்னு வச்சுருப்பாங்க. திலீப் ஓடி வரும்போது சாக்கில் வலிக்கு கீழே விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு திலீப் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேகமாக வந்து காளியை திலீப்பை பிடிச்சிருவாரு. காளி வந்து சண்டைக்கு வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது காளியை பார்த்து அவங்க அம்மா ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஆனால் ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டாங்க. அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது வந்து புதுசு கிடையாது, இது மாதிரி பல தடவை இந்த மாதிரி நடந்திருக்குது, இது மாதிரி தானே நீ போய்கிட்டு இருந்த, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக தான் அந்த பார்வை மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. காளி வந்து கன்னு, கத்தி, கிழங்கு இதெல்லாம் தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக ஃபர்ஸ்ட் டைம் கிழங்க தொட்டு தூக்கும்போது கை நழுவி கீழே விழுந்துரும். அப்புறம் அவருக்கு பதட்டம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் கையில் மண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு திருப்பி தூக்கி அதை பக்குவமாக இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிற சீன் வந்து இவ்வளோ அழகாக நேச்சுரலாக எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த சீனில் லாங் ஷாட்டாக காமிக்கும் போது எங்கேயுமே லைட் இருக்காது. ஆனால் ஆடியன்ஸுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ப்ளூ டோனில் காட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே லைட் இல்லை அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இன்னொரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெட்டியை திறக்கும் போது அவருடைய ஃபோனில் டார்ச் லைட்டை ஆன் பண்ணி தான் அந்த கிழங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாரு. ஸோ இது மூலமாகவும் இந்த இடத்துல லைட் இல்லை அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. வெங்கட்டுக்கு 2 தடவை ஃபிக்ஸ் வரும். 2 தடவையுமே வந்து பயத்தில் தான் வரும். ஃபஸ்ட்டு கிழங்க எடுத்துகிட்டு வா அப்படின்னு காளி வந்து வெங்கட்டுக்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ வெங்கட் வந்து கிழங்க தூக்கிடுவார். வெடிச்சிடுமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் வெங்கட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் ஃபிக்ஸ் வந்துடும். அப்போ தண்ணி கேட்பாரு. வேகமாக போய் எடுத்து கொடுத்துருவாரு. இதே இது கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து வெங்கட்டுக்கும் காளிக்கும் சண்டை வந்துடும். ஸோ நம்ம செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் வெங்கட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும். அப்பையும் தண்ணி தான் கேட்பாரு. ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காண்டி வீட்டுக்கு வரும்போது ரவி ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வெங்கட்டை காட்டவே மாட்டாங்க. வெங்கட் உயிரோட தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக எங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, கிளைமேக்ஸில் வந்து பஸ்ஸில் வரும்போது மழை பெய்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மழை தண்ணி மூலமாக வெங்கட் வந்து திரும்ப உயிர் பிழைச்சிருப்பாருன்னு மழை தண்ணி மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சீன்லையுமே வந்து ரவியும் காளியும் ஒரு குட்டி லாரியில் போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு கப்பலுக்கு வந்து வாமிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தண்ணியை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ யாராவது வெங்கட்டுக்கு தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காளியோடைய ஃபேஸுக்கு ஃபிளாஷ் அடிச்சு காட்டியிருப்பாங்க. அருணகிரியோடைய வீட்டில் அவங்க ஒய்ஃப் கிட்ட சங்கர் வந்து நான் என்னுடைய ஒய்ஃபை தேடி வந்திருக்கிறேன் சார் எங்கே மேடம் அப்படின்னு சொல்லி அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அருணகிரிக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ பக்கத்தில் விசாரிக்கும் போது இன்ஸ்பெக்டர் வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் எங்கே இருப்பார் அப்படின்னா வீட்டுக்கு போகிற வழியில் வெங்கட்டை விசாரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் தான் இவங்க வீட்டுக்கு பாதுகாப்புக்காக அனுப்பியிருப்பாங்க. இந்த படத்தில் கலைவாணி வந்து ரவியை அப்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த சீனில் கலைவாணிக்கும் காளிக்கும் மேரேஜ் நடக்கும். கண்ணன் வந்து கலைவாணியோடைய அண்ணன் ஸ்தானத்தில் நின்று காளிக்கு மாலை போடும்போது கோவமாக தான் போடுவார். தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு ரவியோட ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்ணன் வந்து இன்ஸ்பெக்டரை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பார். கல்யாண சீன்லையுமே வந்து கண்ணனுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒருவேளை கண்ணனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக கலைவாணி இருக்கலாம். கலைவாணி மேலே கண்ணனுக்கு ஒரு கண்ணு இருந்திருக்கலாம். அதே மாதிரி கலைவாணி கிட்ட நான் கண்ணனை கொன்னுட்டேன் அப்படின்னு காளி வந்து சொல்லுவார். அப்போ கலைவாணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணனை கொன்னுட்டியா அப்படின்னு ஷாக்காக கேட்பாங்க. நீ கண்ணனை கொன்னுட்டேங்கிறது என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆக மொத்தம் கண்ணனுக்கும் கலைவாணிக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத இந்த சீன்ஸ் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அருணகிரி வந்து டிஎஸ்பியாக இருப்பார். ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து ஐபிஎஸ்ஸாக இருப்பார். காளியோடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் வரும்போது காத்தாடி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி தான் காளியோடைய போர்ஷனே வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதும் காளிக்கு பக்கத்தில் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் நடந்து போவாங்க. அப்போ காத்தாடியை பற்றி ஒரு கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு வண்டியில் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இந்த சின்ன போர்ஷனில் லைட்டெல்லாம் வச்சு எப்படி இந்த சீனை எடுத்தாங்கன்னு தெரியல. லைட் செட்டப்லாம் வச்சு நல்லாயிருக்கும். லைட்டெல்லாம் எதில் எங்கே வச்சாங்க அப்படிங்கிறதே இந்த சீனில் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ சின்ன போர்ஷனில் அழகாக இந்த சீனை மேக் பண்ணியிருப்பாங்க. கலைவாணியும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் தப்பிச்சு வேற ஒரு ஊருக்கு போகும்போது கலைவாணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைப்பாங்க. அதில் முக்கியமாக கல்யாணத்துக்கு எடுத்த காளியோடைய வேட்டி சட்டையை எடுத்து வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷனில் ராஜலட்சுமி அம்மா என்ன சொன்னாலும் காளி வந்து கேட்குற மாதிரி
மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஏன் கேட்பாரு அப்படின்னா, ஒருவேளை பாஸ்ட் லைஃப்பில் அம்மா மகனுக்கான ரிலேஷன்ஷிப்பாக க்ளோஸாக காமிச்சிருக்கலாம். அதனால தான் ராஜலட்சுமி அம்மா வந்து என்ன சொன்னாலும் காளி வந்து கேட்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய இடத்துல தண்ணியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெங்கட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வலிப்பு வரும்போது தண்ணி கொடுக்குற மாதிரி, கண்ணனை கொன்னுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கலைவாணி வந்து காளிக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி வருவாங்க. அப்போதான் வெங்கட் வந்து பாத்ரூமில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வரும் காளிக்கு. குட்டி லாரியில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் வந்து வாமிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தண்ணியை வச்சு வாஷ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ காளியோடைய ஃபேஸில் ஒரு ஃப்ளாஷ் வந்து போய்கிட்டு இருக்கும். அப்போ யாரை பற்றி அவர் யோசிக்கிறாரு அப்படிங்கிறத அடுத்த சீன்லேயே வெங்கட்டோடைய ஃபோனில் வெங்கட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ காளி வந்து இந்த டைமில் வெங்கட்டை பற்றி தான் யோசிக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இருமுவார். அப்போ தண்ணியை குடி அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்கட்டுக்கு வலிப்பு வரும்போது யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் இயற்கையாக மழை பெய்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாத்துலேயுமே அங்கங்கே இந்த படத்தில் தண்ணியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் திலீப் வந்து போலீஸை பார்த்து டே அப்படின்னு சொன்னதுனால தான் திலீப்பை கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி காளி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது பெரியவர் வந்து அனாதை பையன்னு சொல்லும்போது கூட பொறுமையாக இருப்பார். இதே இது பெரியவர் வந்து டே அப்படின்னு சொல்லியிருப்பார் காளியை பார்த்து. உடனே அந்த மஞ்சப்பையில் இருக்கிற கன்னை எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனை அருணகிரி நேரில் பார்த்ததுனால தான் ப்ரெசன்ட் சீனில் அருணகிரி வந்து கான்ஸ்டபிள் கிட்ட காளியை செக் பண்ணிட்டியான்னு 4 தடவை கேட்பாரு. ஏன் கேட்குறாருங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக ஒரு மஞ்சப்பையில் குப்பை மாதிரி ஒரு பொருளை வந்து கொட்டுவாங்க. அதிலிருந்து சடனாக துப்பாக்கியாகவே ரெடி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி காளி வந்து நிற்கும் போது டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி தான் வந்து அருணகிரி உட்காந்துருப்பாரு. ஆனால் காளி வந்து ஜீப்புக்கு பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு டிரைவர் ஆப்போசிட்டாக லெஃப்ட் சைடில் பயத்தில் உட்காந்துருப்பாரு. இந்த சீனில் கிழங்க வச்சுதான் அருணகிரியை கொல்லணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க படத்தில். ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வீரதீர சூரன் படத்தை ஒரு தடவையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சச்சின் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீரதீர சூரன் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தில் வர ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.